அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. அப்படி என்ன பதிவு நீங்கள் யோசிக்கலாம். சொந்த வீடுங்கிறது பலருக்கும் கனவாக தான் இருக்குது இந்த காலத்தில். ஏன்னா எல்லாருக்கும் ஒன்று இருக்கிறதுக்குன்னு நமக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்தால் அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட சொந்த வீடை நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி கட்டுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும். அது ஒரு சிலர் தவறான ஒரு நேரத்தில் தவறான ஒரு மாதத்தில் ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் நிறைய வீடுங்க பாதியில் நிற்கிது. ஏதோ ஒரு தடைகள், முட்டுக்கட்டைகள், அதுக்கப்புறமேட்டு ப்ராசஸிங் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலையாயிரும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம ஆரம்பிக்கிற அந்த நேரம் தாங்க. அப்படி நம்மளுடைய சொந்த வீடு கட்டுறதுக்கு எந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். வீடு கட்டணுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பலருக்கு ஒரு கனவாக தாங்க இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு சொந்த வீடு எப்படியாச்சும் கட்டி குடி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதம் வாடகை கொடுக்குறப்பையும் அவங்களுக்கு மனசில் இந்த ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேருக்கு காசு பணங்கள் இருக்கும், ஆனால் அந்த சொந்த வீடு அமையிறதுங்கிறது பெரிய கனவாக இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் அப்படி தட்டி போய்கிட்டே இருக்கும், கரெக்டாக அமையவே அமையாது. அதையும் மீறி நம்ம ஒரு சொந்த வீட்டுக்காக நம்ம எவ்வளோ ஒரு பூஜைகள் பண்ணுறோம், பரிகாரங்கள் பண்ணுறோம், ஸ்லோகங்கள் சொல்கிறோம், எல்லா விஷயங்களும் பண்ணுறோம். அப்படி பலருடைய சொந்த வீடு கனவுக்கு நல்லபடியாக அந்த வீடானது கட்டி நம்ம ஒரு குடி போய் நல்லபடியாக இருக்கணுங்கிறது எல்லாருக்குமே கனவு. அது நீங்கள் எந்த ஆரம்பிக்கிற நேரம், நம்ம எந்த மாதத்தில் குடி போனால் நமக்கு நல்லது அப்படிங்கிறத கரெக்டாக யோசித்து நீங்கள் சொந்த வீடு கட்ட போகிறீங்களா, தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்துட்டு எந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு மாதம் அப்படிலாம் பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கான ஒரு பூமி பூஜை, எல்லாருமே பூமி பூஜைங்கிறது நம்ம ஒரு வாஸ்து நாள் தான் போடுவோம். ஆனால் நம்ம சொல்கிற போகிற அந்த மாதத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடானது எந்தவித பிரச்சனைகள், தடைகள், அப்படியே ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். வீடை ஆரம்பிச்சிருப்பாங்க, டக்குன்னு பார்த்தா பாதியில் நின்றுருக்கும். அதுக்கு என்ன காரணம்னே தெரியாது. அத்தனைக்கு காசு பணங்கள் எல்லாமே இருக்கும், எல்லாமே அவங்க நல்ல கிளியராக லோனு எல்லாமே ரெடியாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் இருந்திருக்கும். அதுக்கான காரணம் இதுதான். நம்ம நல்ல நேரத்தில் நல்லபடியாக ஒரு பூஜை பண்ணி நம்ம ஆரம்பிக்கிற நம்முடைய சொந்த வீடானது எந்தவித தடையும் இல்லாமல் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கிற அந்த ஒரு மாதமும் அதுக்கு ஒரு காரணம்ங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறப்பான அது என்ன மாதம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்களும் சொந்த வீடு கட்டுறீங்களா, இல்லாட்டி சொந்த வீடு ஏற்கனவே இருக்குது, இல்லை இன்னொரு வீடு கட்டி வாடகைக்கு விடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படியா இருந்தாலுமே நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு கண்டிப்பாக பணத்தை சிறுக சிறுக சேமிப்போம். சேமிக்கிற பணத்தை என்ன பண்ணுவோம், நம்ம வீடு கட்டுறதுக்காகன்னு சொல்லிட்டு நல்லபடியாக ஒரு பேங்க்கில் போட்டு வைக்கிறது, இல்லாட்டி பெண்கள் வீட்டில் இருக்க நகையெல்லாம் வச்சு கொடுத்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்படி நீங்கள் ஆரம்பிக்கிற வீடு ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்படி இந்த 12 மாதங்களில் நம்ம எந்த மாதத்தில் நம்முடைய வீட்டை ஆரம்பித்தா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கும். அப்படி எந்த இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு எது தோதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்க. இப்போ முன்னொரு காலத்தில் ஒரு பழமொழி இருக்கும், அதாவது வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு. அதாவது நமக்கு அந்த சின்ன வயசாக இருக்கும் பார்த்திங்களா, 18-20 வயசுலலாம் நம்மளுடைய அந்த வயசில் என்ன பெருசாக சொல்கிறாங்க அம்மா அப்பா, வீட்டை கட்டினா என்ன இவ்வளோ ஒரு கஷ்டமா அப்படின்னு நம்ம நிறைய யோசிச்சுருக்கோம். கல்யாணத்தை பண்ணி பார்க்குறதுக்கு என்ன இவ்வளோ ஒரு கஷ்டமானு யோசிச்சுருப்போம். ஆனால் இது ரெண்டுமே ஈஸியான வேலையே கிடையாது. நமக்கு ஒரு 45-50 அந்த வயசு ஆகிறப்ப நம்ம ஒரு 35-40 வயசில் சொந்த வீட்டு நம்ம கட்டுவோம் பார்த்திங்களா, அப்போ தான் அதற்கான உண்மையான வழியே தெரியும். ஏன்னா வீடுங்கிறது நார்மலாக ஒரு சும்மா ஒரு கட்டிடம், ஒரு செங்கல், ஒரு இது மட்டும் கிடையாதுங்க. அந்த வீட்டுக்கு நிறைய உயிரோட்டங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு வீடானது நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம், நம்ம சொந்தமாக ஒரு வீடு கட்டி வரோன்னா அந்த வீடு பல சுபிக்ஷங்களையும் பல ஐஸ்வர்யங்களையும், அதாவது மேலே 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 நம்மளை மேலே ஏறிக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த குடும்பத்தில் இருக்கவங்க நல்ல மேலே ஏறிட்டு இருக்கணும். அப்படி நல்ல ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய சொந்த வீட்டை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். அந்த வகையில் நம்ம எந்த மாதம், அதாவது தமிழ் மாதங்கள் மொத்தம் 12, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பலாப்பலன்கள் இருக்குது. அதாவது நீங்கள் கேலண்டரில் வாஸ்து நாளும் பார்க்கலாம். சில மாதம் போட்டிருப்பாங்க, எல்லா மாதம் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க வாஸ்து நாள். ஆனால் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பலாப்பலன்கள் இப்போ நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, எது ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்களுக்கு மனசுக்கு படுதோ அந்த மாதத்தில் நீங்கள் நல்லபடியாக அந்த வீட்டை ஆரம்பிக்கணும். இப்போ தமிழ் மாதத்தோட முதல் மாதமான சித்திரை மாதம்.
சித்திரை மாதத்தில் வீடு நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வீண் செலவுகள் தான் இருக்கும். அதாவது தேவையில்லாத செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். வைகாசி மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தா நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாத்துலேயுமே ஜெயம் இருக்கும். ஆணி மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தா நிச்சயம் மரண பயம் ஏற்படும். அதனால் எப்பயுமே நம்ம ஆணி மாதம் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு சிலர் அந்த நாள் கிழமை பார்க்காம பண்ணிடுவாங்க. அதனால் ஆணி மாதம் நிச்சயம் மரண பயம் ஏற்படும். ஆடி மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தா வீட்டில் உள்ள கால்நடைகளுக்கு நோய் உண்டாகும். ஆவணி மாதத்தில் நம்ம வீடு கட்ட ஆரம்பித்தோன்னா குடும்ப உறவில் ஒற்றுமை ஏற்பட்டு சுபிக்ஷம் உண்டாகும், ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். அடுத்தது புரட்டாசி மாதத்தில் வீடு கட்டினா குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். ஐப்பசி மாதத்தில் வீடு கட்டினா உங்களுக்கு உறவினர்களால் கலகம் உண்டாகும். சொந்தக்காரங்களுக்குள்ள நிறைய கலகங்கள் பிரச்சனைகள் வரும். கார்த்திகை மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தால் லக்ஷ்மி தேவியின் அருளும் மகாலட்சுமியின் ஆசையும் கிடைக்கும். மார்கழி மாதத்தில் வீடு கட்டினா வீடு கட்ட முடியாமல் சுவர் எழுப்ப முடியாமல் தொடர்ந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கும். தை மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தால் கடன் சுமையானது அதிகரிக்கும், தவிர அக்னி பயம் உண்டாகும். மாசி மாதத்தில் வீடு கட்டினால் சகல சௌபாக்கியம் கிட்டும். பங்குனி மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தால் பொன் பொருள் பண விரயம் உண்டாகும். இதுதாங்க அதனுடைய பலாபலன்கள். நீங்கள் இதில் எந்த மாதம் உங்களுக்கு உகந்த மாதமோ அந்த மாதம் உங்களுடைய சொந்த வீடு கனவை நீங்கள் ஆரம்பிங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். பல லட்சங்கள் செலவு செய்து கட்டப்போகிற சொந்த வீட்டுக்கு ஒரு நல்ல நாள், நல்ல மாதம், நல்ல கிழமையில் நீங்கள் பார்த்து ஆரம்பிங்க. உங்களுடைய கனவு இல்லமானது ரொம்ப சந்தோஷங்களையும் ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.